ஸோ இந்த ஜங்கிள் உள்ளார போனோம்னா ஆக்சுவலாக அது 11 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 11:30க்கு அப்புறம் வந்து அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாக்கபுளாக போயிட்டு ஒரு ஈவினிங் போல் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உன்னால் முடியும், அறுத்துட்டு வர முடியும்ல அப்படிதான் நினைக்கிறேன். Pieces of you try to come outside. Sure. See. வெயிலில் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜஸ்ட் சன்லைட் காட்டியும் க்ளோஸ் பண்ண காட்டியும் எல்லா யானையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சைடு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஈராமா ரேஸ் பயங்கர ரிஸ்க், ஸ்மார்ட். யூடியூப் லிங்க் ராஜேஷ் பணம், சேனல் நேம் ராஜேஷ் பணம். எஸ், தேங்க்யூ. வாட்ச். அப்புறம் ஈவினிங் பார்க்க முடியாது அவங்கள. ஈவினிங் 4 o'clock தான். 5:30. ஃபாரஸ்ட் அலௌடு உண்டா? 2 வீலரில் அலௌடு கிடையாது, அந்த ரோடு கிடையாது. ஓ, ஸோ எலிஃபென்ட்ஸ் எல்லாருமே நாட் அலௌடுன்னு தான் சொல்கிறாங்க. ஜஸ்ட் பார்ப்போம் நம்ம வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிறத. ஒரு யானை வெளியில் வாக்கிங் கூட்டு போயிட்டு அழைச்சிட்டு வந்து யானை பார்க் பண்ண போகிறாங்க. ஓகே, வாக்கிங்கா? ஒரு யானைக்கு 2 பேர் வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. சொல்கிறதுனா கேட்குது, அது கன்னட லாங்குவேஜ். ஹலோ, பேர் நான் ஜெய் மார்த்தாண்டா. ஜெய் மார்த்தாண்டா. ஜெய் மார்த்தாண்டா. ஜெய் மார்த்தாண்டா. ஓகே, கூல் கூல் கூல். சவுண்ட் விட ஆரம்பிக்குது. ம் 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 ஸோ நம்ம அடுத்தது போவோம். ஜெஸ்ஸி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வித் டஸ்கோட இருக்குது. சரி, அந்த யானையை பார்ப்போம், நல்லா இருக்குது. மொத்தம் டோட்டலாக இங்கே உள்ள யானை வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 and 8 யானை இங்கே இருக்குது. ஸோ இந்த யானை பாருங்கள், வைக்க போகிறோன்னா போட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு ஒரு பொசிஷன். Please subscribe, madam. Subscribe. Yeah. Which camera you? This one, easy click. Easy click. Yeah. So what's the here? ஓ, இந்த யானை தான் வெளில வரணுங்க.
அப்படியே பேர் என்ன? நாம் பிரசாந்த். ஹலோ பிரசாந்த். 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 திரும்பி வேற பேர் சொன்னோன்னே திரும்புது, லைட்டாக திரும்புது. பிரசாந்த். யாரு? பிரசாந்த். நம்ம அடுத்ததுக்கு பார்ப்போம். ஸோ அந்த சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees உள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபார் அடல்ட். ஃபார் அடல்ட்டுக்கு வந்து 100 rupees. சின்ன பசங்க அப்படின்னாக்கா 50 rupees வந்து அவங்க 18 ஏஜ் அதுக்குள்ளார இருந்தாக்கா 50 rupees டிக்கெட்டு பே பண்ணணும். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. காருக்கு ஒரு அமௌண்ட்டு. இங்கே வந்து 10 rupees ஃபார் வெஹிக்கிள்ஸ், ஐ மீன் பைக். இது என்ன மேலே போய் பார்க்கலாம். இது என்ன வியூ பாயிண்ட்ஸ் தெரியுது? அதுதான் கேம்ப்பு. இன்னும் அதுமாரி குரூப்பாக அங்கே ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து தான் காவேரி ரிவர். அதோ யானை இருக்குது பார்த்துங்க. ஸோ அது வந்து குளிப்பாட்டியோட போயிருக்காங்க. அதை போய் பார்க்கலாம் என்ன அப்படி இப்படின்னு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6:30க்குனா எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சிட்டு 7 o'clockனா வந்து ரெடி பண்ணி கிளம்பிட்டேன். நான் டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டேன். ஒரு 7 o'clock போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. ஒரு ரூம்ஸ் மட்டும் கேட்டேன் நான். சரி அங்கே ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வர்றதுக்கு ஒரு அங்கேருந்து 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ 9 o'clock அப்புறம் வந்து பார்த்தோன்னாலும் சரின்னு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டலில். சாப்பிட்டேன் நான். நல்லா இருந்துச்சு. ஒரு காஃபி இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காஃபி பரவாயில்ல, அவங்க குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 5 to 10 minutes, 10 to 15 minutes எடுத்துக்கும். அங்கேருந்து ஒரு 10 kilometers வந்தாச்சு பைக்கில். ஸோ அங்கே ஒரு யானை வந்து கட்டி வச்சுருக்காங்க தனியாக, பாருங்கள். ஸோ அது ஏன் தனியாக விட்டுருக்காங்க? இது உள்ளார எல்லாமே கேம்ப், அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா தான் உள்ளார. இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக போயிட்டு நம்ம யானையை கூட்டு போவாங்களாம். இந்த காவேரி நதி கரை ஓரம் தான். இங்கேருந்து தண்ணி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்து தான் தமிழ்நாடு தண்ணி கொடுக்குறது. இங்கே தண்ணியோட வாட்டரோட லெவலை பாருங்கள். நம்ம ஊர் மக்கள் சரி இது மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இங்கே உள்ள ரீசன் நான் நேரடியாகவே காமிக்கிறேன் எப்படி தண்ணி இருக்கா இல்லையான்னு. இங்கே எப்போல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க இந்த பாலிட்டிஷியன்ஸ். இது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம கிட்டக்க போய் பார்ப்போம் அந்த யானையை. ஒரு யானை குளிப்பாட்டி விட்டாங்க. அது குளிப்பாட்டி விட்டது தான் கரெக்டாக வந்தாச்சு போல இருக்கு. ஸோ தலைவரை குளிப்பாட்டி விட்டாங்க. குளிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வராரு. அதுவும் செயினை பிடிச்சி வச்சு வராங்க. இவ்வளோ பெரிய
கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா எப்படி குளிப்பாட்டி விட்றாங்கன்னு பார்த்துருக்கலாம். நான் காவேரி தண்ணி எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே எதாவது தண்ணி வந்து அந்த டேமில், கிருஷ்ணசாகர் டேமில் வந்து சேமித்து வச்சுருக்குறாங்க பாருங்க. ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பர்சனாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலனா ஃபுல்லாக அது வரையும் தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்து தண்ணி இருக்குமா. ஓகே கைஸ், நம்ம சேனலை பாருங்கள் ஃபுல்லாக, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் வீடியோ போடுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் நான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, டச் करना இன்னொரு யானையும் குளிக்க போகுது. ஓகே, எல்லாம் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம கேஜி வேறு இருக்குது, அதை போய் எடுத்து வந்துடுறேன் நான். 2 யானை வருது பாருங்கள். இது இறங்கி குளிக்க வைக்க போகிறாங்க. ஹலோ ஹலோ, ஹாய், லட்சுமணா. ஹலோ, தேங்க்யூ. ஹலோ ஹலோ, ஹாய். ஸோ 2 யானையை பாருங்கள். பட் நான் என்னை வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். பட் சரி, நான் டச் மட்டும் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டு தண்ணி குடிக்க வந்துட்டாங்க. कितना टाइम का है? हाँ, तो 3 बच्चे एक साथ करेगा, 3 बच्चे हैं एक साथ करेगा। குளிக்கிற டைம் போல இருக்குது.
কথা বলে 10 मिनट है ना 3 बचना तो भीग जाएगा ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 250 rupees 10 minutes பாத்திங் அதோட சேர்ந்து இது பண்ணலாம். கிட்டக்க டச் பண்ணி இப்போ குளிக்கலாம் இந்த இதில். ஸோ அது மாதிரியான ஒரு உள்ளார ஃபெசிலிட்டிஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க அவங்க. அண்ணா பேர் என்ன? யானா பேர்? எலிபென்ட் நேம்? ஆ एलिफेंट नाम क्या है? मानिका. मानिका. யானையை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. எதுவுமே உங்க கண்ட்ரோல்லே வச்சிருக்கீங்க. தண்ணி இவ்வளவுதான் இருக்குது இங்க. இது கொஞ்சம் மீடியமான சைஸ் யானை தான். இதுக்கான பேச மாட்டாரு ஜஸ்ட். காவேரி ரிவரோட இதுதான் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால பாருங்க, இது நேரம் நிறையா இருந்ததுன்னா நேரம் சம்மர் சீசன்னால இது தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ பாருங்க, அது களி குச்சி கொடுக்குறாரு, அது பிடிங்கி இருக்குது.